சுயநலம், பொதுநலம் இத எப்படி கத்துக்கிறாங்க? வளர்ப்பிலா? வாழ்க்கையில? வளர்ப்பு, வாழ்க்கை இந்த 2ம் வெவ்வேறாக இருப்பதாக நான் பொருள் கொள்ளவில்லை. நான் வளர்கிற சூழல் தான் வாழ்க்கை. பெற்றோர்களுடைய வளர்ப்பில் ஒருவேளை பொதுநலத்தை கற்றுக்காம கூட இருக்கலாம். ஏன்னா பிள்ளைகளை ஓன் பண்ணுறது தானே பெற்றோருடைய குணம். அந்த காலத்தில் சாப்பாடு கட்டி உன் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி அமிச்ச அப்பா அம்மா இன்றைக்கி எவன்கிட்டையும் கொடுக்காத, நீயே சாப்பிடு, எவன் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதுன்னு சொல்கிற நிலைமைக்கு நாம் வந்துட்டோம். எனவே குடும்பம் பிள்ளைகளை ரொம்ப ஓன் பண்ணுறதுனால அவங்க ரொம்ப பொது நலத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆனால் குடும்பத்தை விட்டு அவன் வெளியே இந்த சமூகத்தோட பழக ஆரம்பிக்கும் போது தான் நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் எல்லாரும் இல்லை, நம்மளை விட உயர்ந்தவனும் இருக்காங்க, தாழ்ந்தவனும் இருக்காங்க. ஒரு காமன் காசு தேவைப்படுது அப்படிங்கிற உணர்வை வீட்டை விட்டு, ஏன்னா வீடு நம்மளை செல்லம் கொடுக்கும், ஓன் பண்ணும். அது ரொம்ப பொதுநலமாக இருன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போது அவங்கவுங்க பிள்ளையை குறித்து அவங்க அது தவறுன்னு சொல்லலை. எனவே வீட்டினுடைய வளர்ப்பிலே கிடைக்கிற அன்பு அக்கறைங்கிறது வேறு. அங்கே பொதுநல டீச்சிங் இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்க தேவையில்லை. ஆனால் சமூகம் நமக்கு நிறைய அனுபவங்களை தரும். ஒரு சொசைட்டிக்கு வந்த பிறகு தான், இப்போது உதாரணம் இப்படி வச்சுங்களேன், தன்னுடைய பிறந்தநாளை அப்பா அம்மா கொண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. பையன் வளர்ந்த பிறகு நான் சொல்லுவான், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன், அம்மா இந்த பிறந்தநாளைக்கு என் ஃப்ரெண்டையும் கூப்பிட்றேன் நமக்குன்னா, அங்கே தான் பொதுநலம் ஆரம்பிக்கும். ஸோ வெளி உலகத்துக்கு போகும்போது தான், சமுதாயத்தை பார்க்கும்போது தான், சக மனிதர்களை வாசிக்கும் போது தான், சூழல்களை சந்திக்கிற பொழுது தான், பிரச்சனைகளை அணுகுகிற பொழுது தான், பொதுவான பிரச்சனைகளுக்கு என்னாலும் சின்ன சின்ன தீர்வுகள் கொடுக்க முடியும் என்று ஒரு மனிதன் நம்புகிற பொழுது தான் அவனுக்குள்ள பொதுநலம் இருக்கிறது. அது பெரும்பாலும் வீட்டை விட வெளியே தான் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.